இதுதான் அந்த பீஃப் 100-200 மீட்டர் உயரத்திலிருந்து பிரிஸ்பான் நகரத்தை பார்க்கின்றது. நகரத்திலே அதை பார்த்துட்டு இருக்கிறோம். மிகவும் அழகாக இருக்கின்றது இந்த கட்டடங்கள். இடையிடையே சின்ன சின்ன மணல் மேடுகளாக இதுலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இங்கே மலைகள் என்ன பொறுத்த மட்டும் கண்ணுக்கே தெரியவில்லை. ஆனால் இருக்காம், சின்ன போன்ற இடங்கள் எல்லாம் இருக்காம். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அங்கே வாங்கினா இப்போ 10 சாமான் வாங்கினா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 இறைச்சி வருதுன்னு பேக்கெட் பண்ணி வந்துருக்கா, அதில் 5க்கு தான் பேமெண்ட். 5க்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் கூட பிராங்கில் வச்சு கொண்டு கையாளு அவர் நெவிகேட்டர் ஆகிட்டு வயிறு கொஞ்சம் விளக்கி விட்டால் தானே அது தூக்கி ஆட்ட சரியா இருக்கும். முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் ஒரு காரை 2 பேர் ரைட், ஒரு காரை 2 பேர் ஓட்டின சம்பவம் இடம்பெற்றுள்ளது. லைன் சரியா இருக்குமா? இந்த லைன் சரியா இருக்கு. நல்ல ஓகே பாபா, இது சரியா இருக்கும். இதெல்லாம் போக சரி, அங்க ரைட், இங்க ரைட், இதுக்கு பின்னால போனா சரி தான், இதுக்கு பின்னால போனா சரி. எல்லையா பிடிச்சிட்டு போறோம். அப்படியே அப்படியே விடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே ஓகே. உங்களோட ஓட்ட பிடிச்சி ஓடும். ஓகே, நான் இந்த பக்கம் பார்க்குறேன், நீ இந்த பக்கம் பாருவேன். உங்க சிக்கல் படகு கையை காட்டுங்க. சரியா, ஓகே. நான் உங்களோட காரில் ஏறுறதோ இல்லை, இல்லை விளக்கல, உங்களோட காரில் ஏறுறதோ இல்லை. ஏனென்றா 2 காலையுமே வைக்கிறேன். மோட்டர் சைக்கிள் ஸ்வீஸ் ஸ்டைல்ல நான் சொல்லி கொண்டிருக்கேன். இந்த பக்கம் ஸ்வீஸ் ஸ்டைல், அந்த பக்கம் ஆஸ்திரேலியன் ஸ்டைல். எந்த ஸ்டைலா இருந்தாலும் சரிதான், என்ற கவடங்களியாக இருந்தா ஓகே. நீங்கள் நடுச்சிட்டில இருக்காதேங்கவா, நான் தான் நடுவில் இருக்கேன். அப்ப உங்களோட கவட தான் அவ அதான் இந்த காலம் அடக்கி வச்சு நான் இங்க அலமட்டினா இங்க அலமட்டுவேன், அப்புறம் அங்க அலமட்டினா அங்க அலமட்டுவேன். 2 பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் சரி இருக்கும், அந்த பக்கம் எடுத்து முடிஞ்சுதானே, எடுத்து முடிஞ்சு ஒரு குரூப் வந்து போட்டாச்சு. இதுலயும் போட்டாச்சு, நியூஸ்லயும் போட்டாச்சு, வேர்ல்ட் பூரா இல்லை. ஓகே. ரோடு பெரியுது, ஆளுக்கு ஒரு பக்கம் பண்ணி விட்டுறாங்க. கான்கிரீட் அப்போ பல்லு போச்சு. இதுதான் ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பானில் ஒரு ரயில். காரெல்லாம் லைன் நிற்குது, ரயில் பொடியங்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. இனி இன்னொரு கொஞ்சம் காலத்தில் அடுத்த ஒரு இது வரும் 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 ஏதாவது இப்படி தான் சேருவோம். மாட்டுக்கு தெரியும், குரூப்போட ஜாயின் பண்ணி வைக்கிறோம். எங்களுக்கு யார் பாஸ் அதாவது சூட்டபிளாக வரணும், அவைய தூக்கி இருக்க போட்டுறோம்.
இஞ்சால போகணுமே எங்கால இந்த பக்கம் தான் கடை வருது கடை இந்த பக்கம் அந்த கரையாக அந்த கடை அங்கால ஓ அங்கால பக்கம் தான் கடை இல்லை இல்லை அது அவங்க ரெட் வந்து இப்பொழுது நாங்கள் கோல்ட் கோஸ்டில் நிற்கின்றோம். சிட்னிக்கு பிரிஸ்பானில் இருந்து சிட்னி போகும் வழியில் தான் இந்த கோல்ட் கோஸ்ட் இருக்கிறது. மிகவும் ஒரு அழகான நகரம் என்று சொல்லலாம். அந்த நகரத்தில் உள்ள கட்டடங்களையும் அந்த நகரத்தையும் இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பல இடங்களை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். நாங்கள் பார்த்தது மட்டுமில்லாமல் நீங்களும் பார்க்க வேண்டும் என்பது எங்கள் அவா. இன்றைய காலை எங்களுக்கு நல்ல உதவி செய்கின்றது. மப்பு மந்தாரத்துடன் இருக்கின்றது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. நாங்கள் இப்பொழுது ஆஸ்திரேலியாவின் ஒரு நகரமான பிரிஸ்பானுக்கு அருகில் இருக்கும் கோல்ட் கோஸ்ட் என்ற இடத்தில் தான் நிற்கின்றோம். அந்த இடத்தை மைய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் வாகனத்தில். மிகவும் அழகான கட்டடங்கள், வாகனங்கள். இன்றைய காலநிலை நல்ல கதகதப்பாக இருந்து இப்பொழுது குழு குழு என்று வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஆஸ்திரேலியாவிலே நாங்கள் பல மாநிலங்களுக்கு செல்லவிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் ஒரு குதூகலமான வீடியோவிலே உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் இப்பொழுது பிரிஸ்பானையில் நிற்கிறோம். பிரிஸ்பானை இல்லை அன்றைக்கும் நாங்கள் பிரிஸ்பானையை விட்டு கோல்ட் கோஸ்ட்டுக்கு வந்துள்ளோம். கோல்ட் கோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் கோல்ட் கோஸ்ட் கடற்கரையில் நிற்கிறோம். மிகவும் அழகானதொரு இடம். இப்படி பார்த்தீங்க என்றால் கட்டடங்கள் எல்லாம் பெரிய பெரிதாக தான் இந்த ஆஸ்திரேலியாவில் கட்டி வச்சுக்கிறாங்க. இது கோல்ட் கோஸ்ட் கடற்கரை. இதிலேருந்து எட்டி பார்த்தோம்னா அங்கால இலங்கை இருக்குது. இலங்கை கொஞ்சம் தண்ணி பதிவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியல. இலங்கை இந்த பக்கமாக தான் போகணும். நீந்தியும் போகலாம், போட்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். ஆனால் நடந்து மாத்திரம் போகலாது. அப்படியே பார்த்தவன்டா அவங்க தூரத்தில் ஒரு இடம் தெரியுது. அங்கே கட்டடங்கள் எல்லாம் உயர்ந்து தான் கிடக்கு. அழகான இடம். ஒரு இடத்தையே இல்லாமல் நாங்கள் பல இடங்களுக்கு செல்லுகின்றோம், பல இடங்களை பார்க்கின்றோம், ஒவ்வொரு இடமாக செல்லுகின்றோம். இங்கே ஒரு கார் ஒன்று எடுத்தோம். அந்த காரில் தான் இன்று நாங்கள் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கார் ஓட போகிறோம். பிரிஸ்பான்லேருந்து சிட்னி நோக்கி பயணிக்க இருக்கிறோம். மிகவும் அழகான இடம். ஓகே, மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஆஸ்திரேலியா கோல்ட் கோஸ்டிலிருந்து உங்கள் அருள். நன்றி. கிளிகள் வந்து கூட்டமாக படுக்க போது மாலையாகிவிட்டது. அதுதான் இந்த கிளிகள் வந்து இவ்வளவு ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது தென்னை மரம் மாதிரி ஒரு மரம். இந்த மரத்தில் தான் இந்த கிளிகள்